الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم إلى آخر الآية صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم رواه مسلم. الحمد لله. அன்பானவர்களே, அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஹிஜ்ரி வருடத்தின் முதல் மாதமான முஹர்ரம் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றான். அல் குர்ஆனில் மாதங்கள் 12 இருக்கின்றன. அவைகளில் சங்கை மிகுந்த மாதங்கள் என்று அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா ذுல் கஅதா, ذுல் ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப் ஆகிய மாதங்களை குறிப்பிடுகின்றான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இந்த ஆயத்தில் இருக்கக்கூடிய ஃபலா தظ்லிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸகும், இந்த சங்கை மிகுந்த மாதங்களில் நீங்கள் உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்பதற்கு இந்த மாதங்களுடைய கண்ணியங்கள் பெரிதாக இருப்பதனால் இந்த மாதங்களில் செய்யக்கூடிய பாவங்களுக்கும் கடுமையான தண்டனை இருக்கிறது. இந்த மாதங்களினுடைய சிறப்புகள் பெருமதிமிக்கதாக இருப்பதனால் இந்த மாதங்களில் செய்யக்கூடிய அமல்களுக்கும் மிகப்பெரிய கூலியை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வழங்குகிறான் என்பதாக விளக்கம் கூறுகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவித்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து முஹர்ரமுடைய மாதத்தின் 10வது நாள் ஆஷூராவுடைய நாளில் யஹூதிகள் நோன்பு நோட்பதை கண்டு அவர்களிடம் அந்த நோன்பை நோட்பதற்கான காரணம் என்ன என்று வினவினார்கள். அதற்கு அவர்கள், இது ஒரு சிறந்த நாளாக இருக்கின்றது, இந்த நாளையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பனு இஸ்ரவேலர்களுடைய விரோதியான ஃபிரௌனிடத்திலிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தார்களையும் பாதுகாத்தான். எனவேதான் நாம் இந்த நாளில் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று பதில் கூறினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஅன அஹக்கு பிமூசா மின்கும், நான் உங்களை விட இந்த நோன்பை நோட்பதற்கும் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் தகுதியுடையவனாக இருக்கின்றேன் என்று கூறிவிட்டு அதன் பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நோன்பு நோற்றார்கள். அந்த நோன்பை நோக்குமாறு சஹாபாக்களுக்கும் ஏவினார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலானுடைய நோன்புக்கு பின்னால் மிகச் சிறந்த நோன்பாகிறது அல்லாஹ்வுடைய மாதமான முஹர்ரம் மாதத்தில் நோக்கக்கூடிய நோன்பாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் நோக்கக்கூடிய நோன்பை தவிர வேறு எந்த மாதங்களிலும் முழுமையாக பூர்த்தியாக ஒரு மாதம் முழுவதும் நோன்பு நோட்கவில்லை. எனவே இந்த ஹதீஸில் ரமலானுடைய மாதத்திற்கு பின்னால் நோக்கக்கூடிய நோன்புகளில் மிகச்சிறந்த நோன்பு அல்லாஹ்வுடைய மாதமான முஹர்ரம் மாதத்தில் நோக்கக்கூடிய நோன்பு என்பதற்கு ஹதீஸ்களை வல்லுநர்கள் இந்த மாதம் முழுவதும் அல்லாமல் இந்த மாதத்தில் அதிகமாக நோன்புகளை நோட்பது சிறந்ததாகும் என்று விளக்கம் கூறுகிறார்கள். சுஇல நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ஸௌமி ஆஷூரா,
فقال يكفر الله به السنة التي قبله. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஆஷூரா நாளில் முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாளில் நோக்கக்கூடிய நோன்பின் சிறப்பை பற்றி கேட்கப்பட்டது. அப்போது அந்த நோன்பாகிறது முன்னால் ஒரு வருடத்தினுடைய பாவங்களுக்கு குற்றப்பரிகாரமாக ஆகிவிடுகிறது என்று கூறினார்கள். இன்னும் ஹாலிஃபுல் யஹூத சூமு யௌமன் கப்லஹு அவ் யௌமன் பஅதஹு, யகூதிகளுக்கு மாற்றம் செய்யும் வண்ணமாக முஹர்ரம் மாதத்தினுடைய 9வது நாள் அல்லது முஹர்ரம் மாதத்தினுடைய 11வது நாள் சேர்த்து நோன்பை நோற்றுக்கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்னும் லஇன் பகைது இலா காபிலின் லஅஸூமன்ன தாஸிஅ, அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் ஆஷூராவுடன் சேர்த்து தாசூஆ பிறை 10உடன் பிறை 9ஐயும் சேர்த்து நான் நோன்பு நோட்பேன் என்று அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே அன்பானவர்களே, நாமும் இந்த நோன்புகளை நோட்க முயற்சி செய்வோம். நம்முடைய மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தார்களுக்கும் இந்த நோன்பை நோட்குமாறு ஏவுவோம். எனவே நாமும் இந்த நோன்புகளை நோட்பதற்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் நல் அமல்களை அடிக்கடி செய்யக்கூடிய, இன்னும் அவனுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.